வணக்கம் நிகிதா. சவுதி அரேபியா கடற்பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சீர்காழி அருகே துடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மாவீரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக கடற்பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தொடுவாய் சுனாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் மாவீரன், வயது 40. கீழ மூவர்கரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், திருமுல்லை வாசல் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ், கடலூர் மாவட்டம் சொத்துக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழிலை செய்து வந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் மாவீரன் உள்ளிட்டோர் சென்ற படகில் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பலத்த காயமடைந்த மாவீரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மீனவர் சங்கர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயம் அடைந்துள்ளார். மற்ற இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த சவுதி அரேபியா கடற்படை வீரர்கள் காயமடைந்த மூவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து மாவீரன் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட மீன்வளத்துறை மற்றும் திருமுல்லை வாசல் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்திய வெளியுறவுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இறந்த மாவீரன் உடலை உடனடியாக சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் இறந்த மீனவர் மாவீரனுக்கு திருமணமாக்கி நீலவேணி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மேலாக சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த மீனவர் மாவீரன் தற்போது 3 மாதங்களுக்கு முன்புதான் விடுமுறைக்கு வந்து பணிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடற்கொள்ளையர்களால் மாவீரன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடுவாய் மீனவ கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க, சுட்டவங்களை விடாதீங்க, யாருக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, யாருக்கு இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கங்க. என் குடும்பம் அடுத்ததுக்கு வந்துச்சு, என் பிள்ளைய நல்லா அனாதையா கிடைக்கிறோம், என் வீட்டுக்கார சீக்கிரம் அனுப்பி வச்சுடுங்க, சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. என் பேர் செல்வப்பிரியா. சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன்றவங்க 5 வருஷமா கடல் தொழிலுக்கு சவுதிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனவங்க இப்போ தகவல் வந்திருக்கு, நேற்று சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுகிட்ட கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். அரசு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சீக்கிரமா எவ்வளோ முடியுமோ சீக்கிரமா பாடியை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். சீக்கிரம் வர வைங்க ஊருக்கு.